புதுச்சேரி சிறுமி கொலை சம்பவத்தை கண்டித்து காரைக்காலிலும் முழு அடைப்பு போராட்டம் நடைபெற்று வருகிறது. அதன் கழுகு பார்வை காட்சிகளை பார்க்கலாம். புதுச்சேரியில் சிறுமி பாலியல் வன்கொடுமை செய்து கொலை செய்யப்பட்ட சம்பவம் நாடு முழுவதும் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளது. இந்நிலையில் காரைக்காலில் முழு அடைப்பு போராட்டம் நடைபெற்று வருகிறது. மேலதிக விவரங்களுடன் செய்தியாளர் சகாதேவன் இணைக்கிறார். சகாதேவன், விவரங்கள். நாடு முழுவதும் பெரும் அதிர்வலையை ஏற்படுத்த புதுச்சேரி மாநிலத்தில் அந்த சிறுமி பாலியல் வன்புணர்வு செய்யப்பட்டு கொலை செய்யப்பட்ட அந்த சம்பவத்திற்கு எதிராக புதுச்சேரியில் இருக்கக்கூடிய இந்தியா கூட்டணி கட்சியினர் ஒரு கடையடைப்பு போராட்டத்தையும் புதுச்சேரி அரசுக்கு எதிரான ஒரு கண்டன ஆர்ப்பாட்டத்தையும் அறிவித்திருந்தார்கள். அதனைத் தொடர்ந்து காரைக்கால் மாவட்டத்திலும் அந்த கடையடைப்பு போராட்டமானது முழுமையாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. குறிப்பாக புதுச்சேரி மாநிலத்தில் சிறுமி பாலியல் வன்புணர்வு செய்யப்பட்டு படுகொலை செய்யப்பட்ட சம்பவத்திற்கு நாடு முழுவதும் பல்வேறு அரசியல் கட்சியினர், அரசியல் தலைவர்கள் கடுமையான ஒரு கண்டனங்களை பதிவு செய்தார்கள். குறிப்பாக புதுச்சேரி அரசு இந்த விவகாரத்தில் காவல்துறையை வைத்து முறையாக செயல்படவில்லை. மேலும் உள்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய நமச்சிவாயம் ஒரு கையாலாகாத ஒரு அமைச்சராக இருக்கிறார் போன்ற பல்வேறு குற்றச்சாட்டுகளை முன்வைத்தார்கள். இந்த சூழ்நிலையில் புதுச்சேரி அரசையும் உள்துறை அமைச்சர் நமச்சிவாயத்தை பதவி விலக கோரியும் இந்தியா கூட்டணி கட்சியினர் காரைக்காலில் ஒரு முழு கடையடைப்பு போராட்டத்தை நடத்தி வருகிறார்கள். அதன் கழுகு பார்வை காட்சிகளை தான் நாம் தற்போது பார்த்துக் கொண்டிருக்கிறோம். குறிப்பாக பாரதியார் சாலை, காமராஜர் சாலை, மாதா கோவில் வீதி, திருநள்ளார் ரோடு உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் முழுமையா கடைகள் அடைக்கப்பட்டிருப்பதை நம்மளால பார்க்க முடியுது. ஒரு சில கடைகள் அந்த பால், அத்தியாவசிய மருந்தகம் உள்ளிட்ட அத்தியாவசிய கடைகள் திறந்திருந்தாலும் பொதுமக்களும் வர்த்தகர்களும் முழுமையான இந்த சம்பவத்திற்கு தங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு பிள்ளைக்கு இந்த பாதிப்பு ஏற்பட்டா அது போல நம்ம உணர்ந்துதான் நாங்க இந்த கடையடைப்புக்கு, இந்த போராட்டத்துக்கு முழுமையான ஒரு ஆதரவு தெரிவிச்சிருக்கோம் அப்படின்ற ஒரு கருத்தையும் தெரிவிச்சிருக்கிறாங்க. இருந்த போதிலும் தேர்வு எழுதக்கூடிய மாணவர்களுக்கு கல்விக்கு செல்லக்கூடிய, பள்ளிக்கூடத்துக்கு செல்லக்கூடிய வாகனங்கள் எந்த தடையும் இல்லாம இயங்கி வருகிறது. அதே போல ஒரு குறிப்பிட்ட இடங்களுக்கு செல்லக்கூடிய பேருந்துகளும் இயங்கி வருகிறது. தமிழக பகுதியிலிருந்து காரைக்கால் வரக்கூடிய பேருந்துகளும் இயங்கி வருகிறது. பொதுவாக அந்த காரைக்கால் பாரதியார் சாலை என்பது காலை ஒரு 7 மணியிலிருந்தே ஒரு பரபரப்பான சூழலிலும் தமிழக பகுதியிலிருந்து அலுவலகங்களுக்கு செல்லக்கூடிய அதிகப்படியான வாகனங்கள் செல்லக்கூடியதா இருப்பதால் ஒரு ரஷ்ஷாகவே எனி டைம் இருப்பதை நம்மால் பார்க்க முடியும். தற்போது இந்த கடையடைப்பு காரணமாக அந்த பாரதியார் சாலை, காமராஜர் சாலை அனைத்துமே ஒரு முழுமையாக வெறிச்சோடி காணப்படுவதை நம்மால் பார்க்க முடிகிறது. தொடர்ந்து காலை 10 மணிக்கு சட்டமன்ற உறுப்பினர் நாஜிம், அதே போல திருப்பட்டினத்தில் இருக்கக்கூடிய நாக தியாகராஜன் சட்டமன்ற உறுப்பினர் போன்ற பல்வேறு அரசியல் கட்சியினர் ஒன்று திரண்டு காரைக்கால் புதிய பேருந்து நிலையம் அருகே ஒரு ஆர்ப்பாட்டத்திலும் புதுச்சேரி அரசுக்கு எதிராக ஈடுபட இருக்கிறார்கள். நன்றி சகாதேவன், விவரங்களை வழங்கியமைக்கு. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.